மாண்புமிகு மலையக எழுச்சி பயணத்தின் ஓராண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை தலைமன்னாரில் இடம்பெற்றது. மலையக மக்களின் 200வது வருடத்தையொட்டி வேர்களை மீட்டு உரிமைகளை வென்றிட மாண்புமிகு மலையக எழுச்சி பயணத்தின் ஓராண்டு நினைவேந்தல் நிகழ்வு தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் புனித லோரன்சியார் ஆலயத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு பங்குத்தந்தை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு மலையக சிவில் சமூக கூட்டுணைவு அமைப்பின் ஏற்பாட்டில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மலையக மக்கள் தலைமன்னாருக்கு வருகை தந்து குறித்த திருப்பலியில் கலந்து கொண்டு தமது முன்னோர்களுக்கான நினைவு கூறல் மற்றும் ஓராண்டு பூர்த்தி நன்றியையும் செலுத்தி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருப்பலியில் பின்னர் மலையக மக்கள் மற்றும் தலைமன்னார் ஊர்மனை கிராம மக்கள் ஊர்வலமாக சென்று குறித்த கிராமத்தின் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மலையக மக்களின் ஞாபகார்த்த நினைவு ஸ்தூபி இடத்தில் இன்று 7:30 மணியளவில் 100க்கும் மேற்பட்டோர் விளக்கேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். குறித்த இடத்தில் மலையக மக்கள் மற்றும் மலையக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் கிராமவாசிகள் குறித்த கிராமத்தின் மதகுரு அர்ச்சகோதரி மற்றும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் உட்பட பிரதிநிதிகள் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நினைவேந்தல் மிக எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த குழுவினர் மன்னார் நகர பகுதிக்கு விஜயம் செய்து கடந்து வந்த பாதை பற்றிய கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு மாண்புமிகு மலையக எழுச்சி பயணத்தின் போது ஆதரவு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் நற்சான்று பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மாண்புமிகு மலையகம் 200 கடந்த வருடம் நாங்கள் தலைமன்னாரிலே ஆரம்பித்தோம். இந்த மலையக மக்கள் இந்த நாட்டிற்கு வந்து 200 வருடத்தை நினைவு கூர்ந்து கடந்த வருடம் தலைமன்னாரிலிருந்து ஒரு நடைப்பயணத்தை மாத்தலை வரை ஆரம்பித்தோம். அதிலே ஆரம்ப நிகழ்வாக தலைமன்னாரிலே கடற்கரையிலே ஒரு தூபி அமைத்து அந்த தூபிக்கு முன்னிலையிலே இருந்துதான் எங்களுடைய அந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்து சென்றோம். நாட்கள் வெற்றி பயணமாக அது இருந்தது. அந்த வெற்றி நடை பயணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இப்பொழுது 3 கோரிக்கைகள் மாதிரி நாங்கள் 11 கோரிக்கைகள் முன்வைத்திருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 3 கோரிக்கைகள் மாதிரி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மலையக மக்கள் தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு மலையக மக்கள் என்று எல்லா இடமும் அதே போல் காணி பிரச்சனை தொடர்பாக இப்பொழுது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் மலையக மக்களுக்கு விலாசம் வழங்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த நடைப்பயணத்தினூடாக பெற்ற வெற்றிகளாக இருக்கின்றோம். அந்த வெற்றிகளையும் கொண்டு நேற்று நாங்கள் எங்களுக்கு யார் உதவினார்களோ இந்த பயணத்திலே அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி கொண்டு வந்து தலைமன்னாரும் மன்னாரில் இருக்கிறவர்களுக்கும் நன்றி சொல்லி திரும்பவும் எங்களுடைய இந்த 1 வருட பூர்த்தியை நினைவு கூர்ந்து இன்றைய காலையிலே நாங்கள் தலைமன்னார் அந்த தூபிக்கு முன்பதாக மலையக தூபிக்கு முன்பதாக ஒரு நிகழ்வை செய்து இப்பொழுது மன்னார் மாவட்ட சிவில் அமைப்புகளோடு கலந்துரையாடி இருக்கின்றோம். ஒன்றாக இந்த பயணத்தை எப்படி போவது, எங்களுடைய 11 கோரிக்கைகளையும் வென்றெடுக்கும் வரை நாங்கள் எப்படி முன்னோக்கி போவது என்பது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம்.